வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதுபோல் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டை வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோங்க. அதில் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி ஜொமேட்டோவில் வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றது நம்ம வந்து ஜொமேட்டோ உள்ளே போய் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அந்த ஜொமேட்டோ அந்த டெலிவரி பண்ணுறாங்க பாய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எத்தனை நிமிஷத்தில் வந்து நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து அவருக்கு ஒரு டிப்ஸு வந்து ஒரு 100 ரூபா ஸோ கொடுத்து பார்க்கலாம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் ஓட்டுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த வெயிலில், அந்த மே மாதம் வெயிலில் நம்மளால் சுத்தமாக தாங்க முடியாது. அந்த பிப்ரவரி, இப்போ இருக்கிற பிப்ரவரி மாதமே உங்களுக்கு வந்து வெயில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது எனக்கு வந்து என்னால் முடிஞ்சதாக வந்து நான் வந்து பண்ணலான் இருக்கேன். அந்த டெலிவரி பாய் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளேயே வந்துட்டாருன்னா நம்ம 100 ரூபா கொடுத்துருவோம். இல்லை இந்த ½ அன் ஹவருக்கு மேலேயே போயிடுச்சு அப்படிங்கும்போது பட்சத்தில் ஓகே சரி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஜொமேட்டோவில் போய்ட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது நான் வந்து மொபைலில் தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். கேமரா நான் எடுத்துகிட்டு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் வந்து என்ன ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ எடுத்துகிட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்லேயே வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து போய் ஃபுட்டை வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ ½ அன் ஹவருக்குள்ளே வந்துட்டாருன்னா ஓகே, ½ அன் ஹவருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஸோ நம்ம வந்து ஓகே வாங்க அப்படியே போயிட்டு ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா, டயத்தை வீணாக ரூமில். ஓகே, அது வந்து நம்ம ஜொமேட்டோ உள்ளே வச்சுட்டு நம்ம உள்ளே போய்ப்போம். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறதுனால ஜூஸ் ஐட்டம் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஜூஸ் ஐட்டம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜூஸ் ஐட்டத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னென்னாக்கா அதாவது மாதுளை, அதுக்கப்புறம் பைனாப்பிள், ஆப்பிள், அதுக்கப்புறம் ஆரஞ்சு. நான் சூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையானது வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள், இது 3 சேர்ந்த வந்து மிக்சட் ஜூஸ்ன்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் வரும், ஆப்பிள் வரும், அப்புறம் ஒரு கேரட்டு. ஸோ அந்த ஜூஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே போய் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்டை வந்து நேம் வந்து அதில் காமிச்சிது. அதில் நேமில் காமிக்கும் போது நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது அப்படியே அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நம்ம 129 ரூபாய்க்கு ஃபஸ்ட் சாய்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டுருங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து அட்ரஸும் கொடுத்தாச்சு. அடுத்த அட்ரஸ் வந்து நம்ம வந்து தனியார் யூனிவர்சிட்டி தான். ஸோ வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை, தனியார் யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்கு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டும் வந்து நம்ம வந்து எல்லாமே டெலிவரி எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனால் டெலிவரி ஆன் டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 10 மினிட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் பட் நம்ம வந்து டைம் கொடுத்தது ½ அன் ஹவர் நமக்கு வந்து டைம் கொடுத்தது. அதில் கூகுள் பே எல்லாமே வந்து கூகுள் பே வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன் எடுக்காது. ஸோ அதனால் வந்து ஸ்க்ரீன் கேப்சர் ஆகாது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காது. அதனால் வந்து எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டெலிவரி பர்சன் வந்து ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஸோ தேவராஞ்சி நேமும் வந்தாச்சு. நமக்கு 10 மினிட்ஸில் வந்து டெலிவரி ஆர்டரும் கொடுத்துச்சு. ஸோ டைமும் வந்தாச்சு, லொக்கேஷன் காமிச்சாச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டார். ஓகே மக்களே, நம்ம வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள், இது 3 சேர்ந்த மாதிரி நம்ம வந்து மிக்சட் ஜூஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். டோட்டல் பார்த்திங்கன்னா 166 ரூபா ஆச்சு. ஓகேங்களா. டெலிவரி பாய் வந்து நம்ம வந்து டெலிவரி டைம் வந்து ½ அன் ஹவர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸு போட்டிருந்து 10 மினிட்ஸா 29 மினிட்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் தான். ½ அன் ஹவருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம 100 ரூபா கொடுத்துருவோம். அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம கையில் எல்லாம் அவனுடைய செயல். ஓகே, நம்ம வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு நம்ம கொடுக்குறாங்க, எத்தனை மணிக்கு நம்ம ஃபோன் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பண்ணுறேன். ஆனால் எனக்கு மொபைலில் தான் வந்து எனக்கு கால் வரும். ஓகேங்களா. ஸோ மொபைலில் கால் வரும்போது நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஓகேவா, நான் கேமரா எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்த மொபைல் தான் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸ்க்ரீன் ரெக்கார்டும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் தான் பண்ணது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், நம்ம கணக்குப்படி பார்த்தா இப்போ வந்து நமக்கு வந்து கால் பண்ணணும். கரெக்டாக வந்து கால் பண்ண வேண்டிய நேரம் வந்து வந்துடுச்சு. ஏன்னா டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பர்சன் வந்து வர அந்த எல்லாமே லொக்கேஷன் எல்லாமே வந்து கரண்ட் லொக்கேஷன் வந்து நமக்கு காமிச்சிட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து கால் வர டைம் இது
டெலிவரி பண்ணுறவரே கால் பண்ணுறாரா அப்படின்றத பார்த்து பொறுத்து வந்து பார்ப்போம். எஸ் அவரு தான் கால் பண்ணுறாரு. எஸ் கைஸ் வந்துட்டாரு வாங்கலாம். தேவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ, இது 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா? சேஞ்ச் இல்லைங்களா? அப்படிங்களா? சரி ஓகே, அப்போ நான் காசு பே பண்ணிட்டேன். சேஞ்ச் ஏதாவது 500 ரூபாய்க்கு ஏதாவது சேஞ்ச் இருக்குமாங்க? சேஞ்சே இல்லை ப்ரோ, ஏன்னா வந்து நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவருக்கு நீங்கள் முன்னாடி நீங்கள் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குற மாதிரி, ஓகேங்களா? 100 ½ அன் ஹவருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா ஸோ 100 ரூபா வந்து பைசா உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ½ அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துருவேன். அதுக்கு தான் கேட்குறேன். இல்லை 100 ரூபா வந்து கூகுள் பே பண்ணிட்டுமா? இல்லை பரவாயில்ல ப்ரோ, இருக்கட்டும். ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும். ஸோ அதனால தான் பண்ணிடலாமா? ஓகே காஷ், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் அமௌண்ட்டை வந்து நான் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்ன ப்ரோ, அமௌண்ட் வந்துச்சுங்களா? ஓகே ப்ரோ, நல்லா டெலிவரி பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்மெட் வேணும், ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டாரு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். 100 ரூபா வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு வாங்கணும், ஓகேங்களா? டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துடலாம், ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம வந்து திரும்ப வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எப்படி பண்ணுறது தெரில. ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து பார்த்துருவோம், ஓகேங்களா? பிரித்து பார்த்துட்டு அப்புறம் வேறு பிரிக்க முடியல. ஒரு நிமிஷம். பண்ணியே முருகா, ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு பிடிப்பேன் வந்து பிரிக்கணும். அதை பிரிச்சுட்டு அப்படியே கலக்கணும். அப்படியே கலக்கி விட்டேன். அப்படியே அடின்னு அடிக்கணும். அப்படியே ஓகே. வேற லெவலு. ஓகே தான். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஸோ இந்தமாதிரி ஹெல்ப்பிங், ஸோ இந்தமாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுக்கு முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோவை வந்து விடாமல் எல்லாமே மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பாய் மக்களே, பாய்.